ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய உட்கட்சி சண்டை பூசல் இப்ப விஸ்வரூபம் எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் 22 எம்எல்ஏக்களும் சி.வி. சண்முகம் தரப்பில் 25 எம்எல்ஏக்களும் போய் மொத்தம் 45 எம்எல்ஏ 47 எம்எல்ஏ கூறு போட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே. இப்ப இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா நமது எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அது இப்ப நமது அம்மானு மாதிரி அந்த அம்மா பத்திரிகைக்கு யாரு நிறுவனரா இருந்தான்னு சொல்லி சொன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் நிறுவனரா போட்டிருந்தாங்க. ஆனா இந்த கோஷ்டி சண்டை ரெண்டா வந்ததுல இருந்து அந்த நிறுவனருங்கிற பதவியை எடுத்துட்டு யார் வேற போட்டுக்கிட்டாங்கனாக்கா நம்ம எஸ்பி வேலுமணி வேற போட்டுக்கிட்டாங்க. அப்போ அந்த பத்திரிகை அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொந்தமானதா கொண்டாடிக்கிட்டாங்க. இப்போ இந்த கோஷ்டிக்கு ஒரு பத்திரிகை வேணும் அப்படிங்கறதுக்காக இப்போ போர்வால் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிறுவனராக கொண்டு ஒரு புதுசா ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த பத்திரிகையினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகும்னா கண்டிப்பா ரீச் ஆகும். ஏன்னா எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் 81 மாவட்ட செயலாளர்கள் 80 பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் நீக்கப்பட்ட அந்த 25 எம்எல்ஏக்களுடைய பதவி மட்டும்தான் போச்ச ஒழிய அப்படி அவர் 25 கழிச்சாலும் 80 பேர்ல அப்பவுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் ஆதரவா இருக்குது. இப்போ இதுல நல்லா நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். இப்ப சி.வி. சண்முகம் என்ன கேம் ஆடிட்டு இருக்கிறார் சொல்லி சொன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவரும் கவுண்டர் அவரும் கவுண்டர், 2 கவுண்டரை சண்டை கூட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதா இந்த சி.வி. சண்முகம். இப்போ கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு குறைவாக இருந்தாலும் எஸ்பி வேலுமணி தான் அங்க போயிருக்கிறாங்க. மற்றபடிக்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாக துணை அமைப்புகள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே யாருமே எஸ்பி வேலுமணி பக்கம் போகவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப அண்மையில் வந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி தன்னுடைய செல்வாக்க நிரூபிச்சிட்டார். நிரூபிச்சு பேசுறப்ப என்ன சொல்றாரு, யார் கட்சியில இருந்து துரோகம் பண்ணிக்கிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்தா மன்னிச்சுக்கோன்னு சொல்லி வந்தானா சேர்த்திக்கோங்கிற மனப்பான்மையில அவர் பேசுறாங்க. பேச்சு முடிச்சா அவர் மீட்டிங் காலையில் முடியுதுன்னா சாயங்காலம் இப்ப யார் தலைமையில நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா சி.வி. சண்முகம் தலையில ஒரு பத்திரிகை நிருபர்கள் கூட்டம். அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி இப்ப எங்களை வான்னு சொல்றாரு, நாங்க போக மாட்டேன்னு சொன்னோம், இப்ப திரும்பி வர சொல்லி சொல்றாரு இல்லையா, நாங்க வர்றோம், இன்னும் எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் ஒழியோ நாங்க வேற யாரையும் பொதுச் செயலாளர் ஏத்துக்கல, நாங்க போறதுன்னு சொல்லி சொன்னா நீங்க பொதுக்குழு கூட்டுங்கிறதுக்காக நாங்க போறோம். பொதுக்குழு கூட்டுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரையிலும் மறுத்து வந்து கொண்டிருக்கிறார். இப்ப அதிகப்படியான எம்எல்ஏக்கள் கூட்டத்தை மாவட்ட செயலாளர்களை கூட்டணியும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எல்லாம் கேட்கிறாங்க, ஏங்க பொதுக்குழு கூட்டலாமா அப்படின்னு கேட்டா பொதுக்குழு வேண்டாம் ஒண்ணு வேண்டாமுங்க, போனா ஓடுனாவே இருந்து போயிட்டு போறா, நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப எதுக்கு பொதுக்குழு கூட்டி தேவையில்லாத ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்கணும். இப்ப அவங்க உள்ள வந்தா வராட்டி போறாங்கிற மாதிரி முடிவு பண்ணி அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. இந்த சமயத்துல சி.வி. சண்முகம் குரூப்பும் குறிப்பா எஸ்பி வேலுமணி தான் சொல்லணும், நாம மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்கிட்டாங்க. எந்த மண் குதிரை, தாவேகா விஜய்ங்கிற மண் குதிரை நம்பி அவங்க ஆத்துல இறங்கணும். இப்ப அந்த மண் குதிரை தண்ணியில கரைஞ்சு போச்சு. இப்ப எல்லாம் மந்திரி சபை பட்டியல இடம் வரும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த சி.வி. சண்முகம் குரூப் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிச்சு மொத்தமா 144 பேர் சட்டசபையில மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க தான் இந்த சி.வி. சண்முகத்தில் இருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்களும். இப்ப மந்திரி பதவி கொடுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்போ இன்னைக்கு அறிவிக்கப்பட்ட மந்திரி சபையில தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்களோ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சி.வி. சண்முகம் தரப்புல பிரிஞ்சு போனவங்களுக்கு மந்திரி பட்டியலில் பெயரை இடம்பெறவில்லை. இதுல இருந்து என்ன தெரியுது, விஜய் அவர்கள் அந்த நேரத்துக்கு நடக்கக்கூடிய சமாச்சாரம் இன்னைக்கு நாம ஓட்டெடுப்பில் வெற்றி எடுக்கணும், வெற்றி காணணுங்கிறதுக்காக வேண்டி இந்த சி.வி. சண்முகத்தில் இருக்கக்கூடிய 25 பேர்த்த ஊறுகாயா பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இப்போ இவங்களுடைய நிலைமை
நித்திய கண்டம் பூரண ஆயுசுங்கிற மாதிரிதான். என்னைக்குனாலும் இவங்களை கட்சி விட்டு நீக்கி எம்எல்ஏ பதவியை ரத்து பண்றதுக்கு கவர்னர் தயாராத்தான் இருப்பார். அது விஜயினுடைய சைகை கிடைச்சது அப்படின்னாக்கா, இவங்க 25 பேர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டா இன்னொரு 6 மாசம் கழிச்சு மீண்டும் ஒரு இடைத்தேர்தலுக்கு தமிழ்நாடு கண்டிப்பாக தயாராகும். ஏன்னா 25 பேர்த்த வச்சுக்கிட்டு மெஜாரிட்டி அவங்க பக்கம் இருக்கிறப்போ, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன தபால் சட்டசபையில் கொடுக்கிறாரோ அதுதான் செல்லுபடியாகும். சி.வி. சண்முகம் தரப்புல கொடுக்கக்கூடிய எந்த இதுவும் செல்லுபடியாகாது. இப்போ இதுல எஸ்.பி. வேலுமணிய சட்டசபை தலைவரா போட்டிருக்காங்க இல்லையா, அது அடிபட்டு போயிடும். அதே மாதிரி அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி தலைவரை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. அதுல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடாவா இருக்கிறாங்க. இந்த சி.வி. சண்முகம் தரப்புல விஜயபாஸ்கரை கொறடாவை போட்டிருக்காங்க. இப்ப சி.வி. சண்முகம் தரத்துல போட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் முழுவதும் முடிஞ்சிருச்சுன்னா அதிகப்படி இப்ப சட்டசபையில நிலைச்சு நிற்கக்கூடியது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த 22 எம்எல்ஏக்கள் தான். இப்போ சி.வி. சண்முகத்திலிருந்து ஒரு குரூப் அன்னைக்கு கே.சி. வீரமணி சி.வி. சண்முகத்துக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப கடைசியா எடப்பாடி பக்கம் எட்டி குதிச்சு சொல்லிட்டாரு. இப்ப மற்றவங்க எல்லாம் மதில் மேல் பூனையாத்தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில தமிழகத்துல இன்னைக்கு மந்திரி சபையில இடம் கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த வேலுமணி குரூப் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு மந்திரி பதவி போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் கச்சிதமா காய் நகர்த்திட்டார். கச்சிதமா காய் நகர்த்தி இந்த அதிமுகவை ஒரு ஓரமா புறந்தள்ளிட்டார். அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைதான் இனிமேல் சட்டசபையில பேச்சு எதிரொலிக்கும். இப்போ இன்னைக்கு போடப்பட்ட மந்திரி சபை லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுக்கு தான் இன்னைக்கு 23 மந்திரி பட்டியல் போட்டிருக்கிறதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏவா இருந்தவங்களை தான் போட்டிருக்காங்க. அந்த காங்கிரஸ்ல 2 பேர்த்த தவிர மீதி பூரா. இப்போ ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே வந்தவர் தான் செங்கோட்டையனுக்கு நிதி மந்திரி பதவி கொடுத்தாங்க. நிதித்துறை பொறுப்பு கொடுத்துட்டு விஜய் தம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். ஆனால் ஈரோடு மாவட்டத்தில் அவர் மட்டும் மந்திரி பதவியை போட்டா இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சோர்ந்து போயிருவாங்க. அவர்கிட்ட போனா காரி செய்வாரோ இல்லையாங்கிற மனத்தில் வச்சுக்கிட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் பாலாஜி அவர்களுக்கு வனத்துறை பொறுப்பு நீங்க மந்திரி பதவியா போட்டு மந்திரி பதவி ஏத்துக்கிட்டாங்க. இப்போ அதிமுக இருந்து போன ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் செங்கோட்டையனுக்கு மட்டும்தான் மந்திரி பதவி. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செங்கோட்டையனோட போனவங்க யாருன்னு சொன்னா முன்னாள் எம்பி திருப்பூர் எம்பியா இருந்த சத்யபாமா கூட போனாங்க. அவங்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி பதவி அதிமுக சார்பில் கிடைக்கும். அதற்கு கே.ஏ. செங்கோட்டையன் சிபாரிசு செஞ்சு எப்படியாவது மந்திரி பதவி வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்களாக எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. ஆனால் அங்க அவனாசியில ஜெயிச்ச அந்த எல் முருகனை தோக்கடிச்ச அந்த பெண் கமலிங்கிறவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போனவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே மந்திரி பதவி யாருன்னு சொல்லி சொன்னா நம்ம திருவாளர் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த மந்திரி பதவி கிடைச்சிருக்குது. மற்ற எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்ற எல்லாருமே இளைஞர்கள் தான். இப்போ இளைஞர்கள் எல்லாம் எப்படி கையாளுவாங்கிறது தெரியல. அரசியல் அனுபவம் இல்லாதவங்க தான். உதாரணத்துக்கு அரசியல் அனுபவம் இல்லாம இப்படி என்ன நிலைமை நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா மின்சாரத்துறை மந்திரியா சிடிஆர் நிர்மல்குமாரை போட்டாங்க. இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா 3-4 நாட்களாக தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டு வந்துருச்சு. எந்த நேரம் கரண்ட் போகுது எந்த நேரம் கரண்ட் வருதுங்கிறது தெரியறதில்ல. அப்போ மின்சாரத்துறையை நிர்மல்குமார் சரிவர கையாள தெரியவில்லை. சரிவர கையாளருக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குங்க. அதிகாரிகளையோ எல்லா அதிகாரிகளும் பூரா மாத்திக்கிட்டாங்க. மாத்தினும் அனுபவம் மிக்க அதிகாரிகளை வச்சு பண்ணியிருந்தா தான் மின்சாரம் தொடைபடாமல் போயிட்டு இருக்கும். இப்போ தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு அறிவிக்கப்படாத மின்வெட்டா தான் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் சொல்லி சொன்னா அனுபவம் இல்லை என்பதுதான் ஒரே காரணம். இதே மாதிரிதான் மற்ற துறைகளில் நடக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா
நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் கும்பகோணத்தில் டெண்டர் காலையில் விடுறார். காலையில் டெண்டர் விட்டனையும் அப்பே ஓட்ட அப்பே ஒர்க் ஆடுற அப்பே கையில் கொடுத்துட்டார். போய் டெண்டர் காலையில் விடுறாங்க, அவர் ஒருத்தர் தான் போடுறாங்க, போட்டேன்னு அவருக்கு ஒர்க் ஆட சாயங்காலம் போய் வேலை செய்யட்டாங்க. இது பொதுமக்களுடைய அரசியல் கட்சி தரப்புல எதிர்ப்பு கிளம்பிடுச்சு. எதிர்ப்பு கிளம்பி என்னாச்சு, சாயங்காலம் டெண்டரை ரத்து பண்ணிட்டாங்க. சரி, அது விட்ட தவறுன்னு ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் ராகவன் பண்டிட்டுங்கிறவரை ஒரு ஜோசிகார தலைமை அதிகாரியா நியமிச்சாங்க. அந்த தலைமை அதிகாரியா நியமிச்சதை தவறுன்னு சட்டசபையில தகுதியுமா எடுத்து சொன்னவர் நம்ம பிரேமலதா விஜயகாந்த். அவர் தான் பிரேமலதா விஜயகாந்த் தான். நீங்க வேணா அவனை வீட்டுல கூட்டியாந்து வச்சுக்கோங்க, தலைமை அதிகாரியா போட்டதை நாங்கெல்லாம் வன்மையா கண்டிக்கிறோம் சொல்லி சொன்னங்காட்டி அடுத்த நாள் விஜய் அவர்கள் தவறை திருத்திக் கொண்டார்கள். இந்த புஷி ஆனந்தும் அரசியல் அனுபவம் இருக்கிற டெண்டர் விட்டா என்ன ப்ரொசீஜர் பிரகாரம் டெண்டர் விட்டு யாரையுமே கேட்காம தனிப்பட்ட டெண்டர் விட்டு அதை சாயங்காலம் ரத்தாயிருச்சு. இனிமேல் தமிழ்நாடு முழுக்க இனிமேல் இப்படி தவறு நடக்க கூடாம இருக்கிறதுன்னு சொன்னாக்கா அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை பக்கத்தில் வச்சுக்கணும். இப்ப எல்லாருமே இவங்க எல்லாம் புதுசுதான். எம்ஜிஆர் சட்டசபை ஏற்படுத்தி இருக்கிறப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்த நிறைய அமைச்சர்களை தன் கைவசம் வச்சுக்கிட்டார். அதனாலதான் எம்ஜிஆர் திறம்பட செயல்பட முடிஞ்சது. ஆனால் இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மாண்பு விஜய் அவர்களுக்கு அனுபவம் இல்லாம ஆசாமிகளை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அனுபவத்தில் இருக்கிறத வைக்கணும். இப்போ கரண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா, 200 யூனிட்டுக்கு ஃப்ரீன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அப்போ 3 ரூபா 60 பைசா போட்டு தான் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 200 யூனிட்டுக்கு மேல 500 யூனிட்டுகளை போட்டிருந்தா 200 to 400 யூனிட்டுக்குள்ள 4 ரூபாய் 70 பைசாவா போட்டாங்க. இப்போ 401 இருந்து 500 யூனிட்டுகள் வர்றப்போ 6 ரூபாய் 30 பைசா போட்டாங்க. இப்போ ஒரு ஆள் நார்மலா ஒரு 250 350 யூனிட் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓட்டிட்டு இருந்தா அவர் 250 யூனிட் 200 யூனிட் கழிஞ்சிச்சுன்னா 150 யூனிட்டுக்கு 4 ரூபான்னு போட்டு பாக்குறப்போ ஏற்கனவே என்ன பில் கட்டினாங்களோ அதே தான் வரும். இதுல 200 யூனிட்டுகளை உபயோகப்படுத்துறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மின்சாரத்துல கொடுக்கக்கூடிய சலுகையில லாபமே தவிர 200 யூனிட்டுக்கு மேல எரிக்கிறவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு லாபம்ங்கிறது அதிகமா கிடைக்காது. ஏன்னா 3 ரூபா 60 பைசா போட்டது 4 ரூபா 70 பைசா போட்டாங்க. இப்படி பண்றதான் இது பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் தெரியல, சரி வர புரியல. ஏதோ கரண்ட் 200 யூனிட் குறைச்சிட்டாங்க தெரியுது சொல்லியோ இனி மே மாசத்துக்கு கணக்கு எடுக்கிறாங்க. அடுத்த மாசம் பில் போறப்பதான் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும். இதுவரையிலும் பொதுமக்கள் யாருமே கரண்ட் பில்லை இந்த யூனிட் வித்தியாசத்தில் போட்டு கரண்ட் பில்லை ஏத்திட்டாங்கிற விவரம் இன்னும் பொதுமக்களுக்கு ரீச் ஆகல. பொதுமக்களுக்கு அடுத்த தடவை பில் வந்தா தான் அடிமடியில கரண்ட்ல கை வச்சுட்டான்னு சொல்லி அப்பதான் விஜயனுடைய அரசாங்கத்தினுடைய லட்சணம் என்னங்கிறது அப்பதான் பேசுவாங்க. அப்போ இனிமேல் எல்லா துறையிலும் இப்படித்தான் போகும். இப்போ பிடபிள்யூடியில் அவர் அந்த மாதிரி ஒரு டெண்டர் விட்டு பிரச்சனையாச்சு. இனி பார்க்க போறப்போ ஒவ்வொரு துறையிலும் அப்படியாதான் நடந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்களுடைய அட்டூழியங்கள் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆபீஸுகளை போய் அந்த ஃபைல் எடு இந்த ஃபைல் எடு இதை கொண்டா அதை கொண்டாடு சொல்லி சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் புதியவர்கள் அரசாங்க அதிகாரிகளை போய் எல்லாம் மிரட்டுறாங்க. அதை கட்டுப்படுத்தணும். விஜய் அவர்கள் எம்எல்ஏக்களா கூப்பிட்டு வச்சு ஒரு பயிற்சி கொடுக்கணும். மந்திரிகளை கூப்பிட்டு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அரசாங்க நடைமுறைனா இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி ஒரு பயிற்சி கொடுக்கணும். 12 மணிக்கு போய் பிராந்தி கடையில கதை உடைக்க போறவர் ஒரு எம்எல்ஏ, ஒருத்தர் ஆஸ்பத்திரிகள்ல போய் போறாங்க. இப்போ ஒரு லேடி அது டாக்டர் கோட்டை போட்டுக்கிட்டு கை வெட்டி உள்ள கொண்டுட்டு போனாங்க. பார்த்து என் நர்ஸா இருக்கிற கோட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப ஒரு பெரிய சர்ச்சை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த இதுல தென்காசியில பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்குது. அது இந்த மாதிரி விஜயனுடைய ரசிகர்களோட தெரியாதனமா இருக்கிறப்ப அதிகாரிகளும் அதை புரிஞ்சுக்கிட்டே இல்லாம இந்த மாதிரி செய்யக்கூடாது, எங்களுக்குன்னு ஒரு அதிகார வரம்பு இருக்குது, உங்க அதிகார வரம்புகள் நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லணும். இப்ப சமீபத்தில் ஈரோட்டில் ஒரு சம்பவம் நடந்துன்னு சொல்லி மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவுக்கு ஒரு பத்திரிகை செய்தி வந்தது. ஆனால் அதை உயர் அதிகாரி காவல்துறை உயர் அதிகாரி பார்த்தது உண்மைதான் சொன்னாங்க. சாயங்காலம் என்ன நியூஸ் போடுறாங்கனாக்கா அந்த மாதிரி வேற மாதிரி ஒரு நாளிதழ் பொய்யான தகவல் கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க. அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதே என்னமோ தெரியல. அதாவது புகை இல்லாமல் நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கும் புதிதாக பதவியேற்றிருக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் அவர்கள் பயிற்சி கொடுக்கணும். இப்பெல்லாம் மாநகராட்சி கவுன்சிலரும் இப்ப மாமன்றத்திலையும் பேரூராட்சியிலையும்
ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கப்பட்டுருச்சுனாக்கா உள்ளாட்சி பிரதிநிதி தேர்ந்தெடுத்த 6 மாதம் கழிச்சு எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. இப்படி இந்த துறையில் இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தா தான் விஜயினுடைய அரசாங்கம் நீட்டிக்கு தொடர்ந்து 5 ஆண்டு காலம் நீட்டிக்க வரும். இப்போ கட்சியில உள்குழப்பம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கிழக்கு தொகுதியில் நிக்கிறதுக்கு விஜயே கான்பரன்ஸ் ஹால் வந்தாரு, நம்மளால சேர்ந்து பண்ணலாம்னு சொன்னாங்க இருக்காங்க. அப்ப திருச்சி கிழக்குல திருமாவளவன் நிறுத்தி வெற்றி பெற்றால் அவருக்கு நிச்சயமா ஒரு முக்கியமான போர்ட்போலியோ நிச்சயமா எதிர்பார்ப்பாங்க. இப்ப அரசியல் சூழலை என்னங்கிறத 6 மாதத்திற்கு இனி யாரும் சரிவர கணிக்க முடியாது. 6 மாதம் கழிச்சு தான் விஜயினுடைய அரசாங்கம் நீடிக்குமா இல்லையாங்கிறத மக்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.